தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார். ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் ஒரு சமூகத்தை சீர்படுத்தும், ஒரு சமூகத்தை நேர்வழிப்படுத்தும். அங்கிருந்துதான் ஒரு சமூகத்தின் மாற்றம் துவங்கும். லுக்மான் தன்னுடைய மகனை அழைத்து முதலாவதாக பேசுகிறார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. அடிப்படையை தன்னுடைய மகனுடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறார். மகனே, இந்த உலகத்திலே நீ வருகை தந்ததற்கு காரணம், இந்த உலகத்திலே நீ பிறந்ததற்கு காரணம், இந்த உலகத்திலே நீ பிறந்து வாழ்ந்து மரணிப்பதற்குரிய அடிப்படை உன் இறைவன் தான். உன்னை படைத்தவனவன், உன்னை பரிபாலிப்பவனவன், உனக்கு உணவளிப்பவனவன், உன்னை காப்பவனவன், இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அளிப்பவனவன். மகனே, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அவனுக்கு ஒருபோதும் இணையை ஆக்கி விடாதே. நான் உன் தந்தை, என்னை அல்லாதவரை நீ தந்தை என்று அழைப்பதை நான் விரும்ப மாட்டேன். இது உன் தாய், உன் தாய் அல்லாத ஒருவளை நீ தாய் என்று அழைப்பதை உன் தாய் விரும்ப மாட்டாள். உன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க, அவனை விட்டு படைப்புகளை இறைவனாக்கி விடாதே. லா துஷ்ரிக் பில்லாஹ், அந்த படைப்புகளை ஒருபோதும் அவனுக்கு இணையாக்கி விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்தான பாவம் இணை வைப்புதான். இறைவன் அங்கீகரிக்க முடியாத ஒரு பாவம் இணை வைப்புதான். இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை இறைவனுக்கு நிகராக ஆக்குவதுதான் மிக மகத்தான பாவமாகும். என் மகனே, இறைவன் அதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். இந்த உலகத்திலே படைப்புகளை இறைவனாக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். இந்த பூமி இறைவனுடைய அமைப்பில் எத்துணை. நாம் பார்க்கின்ற இந்த சூரியன், இந்த சூரியனில் இந்த பூமி போல 1.8 மில்லியன் பூமியை அடக்கி விடலாம். இந்த சூரியனை போன்ற எத்தனையோ நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு. மில்லியன் நட்சத்திரங்களை அடக்கியதுதான் ஒரு கேலக்சி. அது போன்ற கேலக்சிகள் ஜில்லியன் இந்த வானத்திலே உண்டு. எத்தனையோ கோள்கள், எத்தனையோ கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த வானத்திலே உண்டு. இவை அனைத்தையும் முதல் வானம் சூழ்ந்திருக்கிறது. இது போல 7 வானங்கள் இருக்கிறது. அந்த 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கிறது, அதற்கு மேல் அர்ஷ் இருக்கிறது, அதற்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அந்த படைப்புகளில் நாம் எல்லாம் எம்மாத்திரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவரை நான் அவருடைய உருவத்தில் பார்த்தேன். அவர் வானவர்களின் தலைவர், இறைத்தூது செய்தியை நபிமார்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த மனிதர். ஜிப்ரீலை பார்த்தேன். 600 ரெக்கைகளை அவர் கொண்டிருந்தார். அவருடைய ஒரு ரெக்கை அடிவானத்தை சூழ்ந்து விட்டது. ஜிப்ரீல் அது போல 599 ரெக்கைகளை கொண்டிருக்கிறார். ஜிப்ரீலை பார்க்கும்போது நாம் எம்மாத்திரம். அல்லாஹ்வுடைய படைப்பில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்திருந்தால் கூட இறைவனுடைய பார்வையில் அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இறைவன் கொடுத்திருக்க மாட்டான். மதிப்பற்ற ஒன்றுமில்லாத உலகத்தில் இறைவன் மனிதர்களை படைத்து சோதனைக்காக அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இருக்க, இப்படிப்பட்ட மகத்துவமிக்க இறைவனுக்கு இணை வைப்பது இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்துவமிக்க பாவம். நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்த ஒரு அம்சம் அது. இந்த உலகத்திலே ஒரு பெற்றோரிடமிருந்துதான் பிள்ளைகளுக்கு இறை செய்தி கிடைக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இறை மார்க்கமாகிய இஸ்லாமில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இறைவனை அடுத்து வணங்கக்கூடிய மக்களாகவோ ஆக்கி விடுகிறார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை இறை நம்பிக்கை, இறைவன் மீது அவர்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை, இறைவனை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறை. அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து மரண நேரத்தில் கேட்ட செய்தியை பதிவு செய்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இறைவன் இந்த மார்க்கமாகிய இஸ்லாமை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். இறை தூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயந்த செய்தி அது. யாக்கூப் தன்னுடைய மகனை அழைத்து கேட்டார் மரண நேரத்தில், மகனே, நான் இறந்ததற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், உங்களுடைய முன்னோர்கள் இப்ராஹிம், இஸ்ஹாக் அவர்கள் வணங்கிய அந்த ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு எதையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு தந்தை தன்னுடைய